நெறைய பேர் இந்த மாதிரி அங்க பேர் அடிபட்ட உடனே அவங்கலாம் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம நாட்ல அத பத்திலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுது. இப்ப இன்னொரு விஷயம் இங்க நடந்திருக்கு. என்னன்னா, தர்மஸ்தலா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். கர்நாடகாவுல தர்மஸ்தலான்ட்டு ஒரு ஏரியா நான் போயிருக்கேன் அங்க. அத பத்தி கூட ஒரு வீடியோல நான் பதிவு போட்டிருந்தேன். அந்த தர்மஸ்தலாவுல 400 குழந்தைங்கள, சின்ன பிள்ளைங்கள ரேப் பண்ணி, கொடூரமா கொலை செஞ்சு, கொடூரமா வன்புணர்வு செஞ்சு சாகடிக்கப்பட்டு, அதுல எந்தெந்த வகையிலலாம் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ, அந்தந்த வகையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புதைக்கப்பட்ட அந்த ஆள் இருக்கிறான்ல, அவன் வெளியில வந்து எல்லாத்தையும் அந்த அடக்கம் பண்ணி, இல்ல புதைச்சு, இல்ல எரிச்சு ஏதோ பண்ணுனான்ல, அவன் அவன் மனம் திருந்தியோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் வந்து வெளியில சொல்லிட்டான். இந்த மாரி 400க்கும் மேற்பட்ட குழந்தைங்க நான் செஞ்சிருக்கேன். நான் செய்யலன்னா, என்ன என் குடும்பத்த